திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் மறுபடியும் ஒரு புது சிக்கல்ல சிக்கியிருக்காரு. இந்த முறை அவர் மட்டும் சிக்கல, கூடவே சேர்த்து இந்த திமுகவையும் மாட்ட வச்சிருக்காரு. என்னன்னு தெரியலங்க. சமீப காலமா இந்த திமுக காரங்க லூஸ் டாக் விட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் தன் வாயால கெட்ட கதையை தான் சமீப காலமா நீங்க பாத்திருப்பீங்க. இந்த திமுக காரங்க தொடர்ந்து சர்ச்சையில போய் சிக்கிக்கிறாங்க, பயங்கரமா மாட்டி முழிக்கிறாங்க. ஒண்ணு இவங்களா போய் சர்ச்சையில மாட்டிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் சர்ச்சையா மாறி அதுல மாட்டி முழிக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல இந்த திமுக காரங்க பேசின ஒரு சில மோசமான விஷயங்களை இப்போ சோசியல் மீடியால போட்டுட்டு அதை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த திமுக எம்பிக்கள் கடந்த காலங்களில் பேசின விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ எடுத்துட்டு வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த தமிழக பாஜக காரங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி ட்ரெண்ட் ஆகக்கூடிய வீடியோஸ்களுக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு இந்தியா முழுவதும் அந்த விஷயத்த பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. சமீபத்துல நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடைய இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல மணி அவர்கள் ஆச்சரியப்படும் வகையில ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாரு. நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து பேசியிருந்தார் இல்லையா, அந்த பர்டிகுலர் கிளிப்பிங்க மட்டும் நார்த் சைட்ல கிட்டத்தட்ட 4.5 லட்சம் 5.5 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாவை அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது இங்க தமிழகத்துல நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயத்த சப்டைட்டில் போட்டு அங்க நார்த் சைட்ல அந்த வீடியோவை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த 5 மாநில தேர்தல்கள்ல அவங்களுக்கு உதவியா போய் முடிஞ்சிருக்கு. திமுக இது மாதிரியான விஷயங்கள்ல மாற்றுறதுனால திமுக மட்டும் இதுல பாதிக்கப்படுறது கிடையாது. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இந்த புள்ளி வச்ச கூட்டணியும் பயங்கரமா பாதிக்கப்படுது. பாவம், அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவு பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தாங்க. பட் திமுக திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவை இவங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி விஷயங்களை திமுக மாட்டும் பொழுது திமுகவுக்கு யாருமே அவங்க சப்போர்ட்டே பண்றது இல்ல. மம்தா தீதியில இருந்து, நிதிஷ்குமார்ல இருந்து, சரத்பவார்ல இருந்து இவங்க யாருமே, ஆம் ஆத்மியில இருந்து இவங்க யாருமே திமுக காரங்களுக்கு சப்போர்ட்டே பண்றது இல்ல. தமிழகத்துல நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஈஸியா நம்ம தமிழர்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு வருஷம் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இந்திக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்களால ஏமாத்தவே முடியல. இந்திக்காரங்க ஈஸியா இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க, பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அழகா அவங்களை நிராகரிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை இவங்க மாட்டினதுக்கு அப்புறமாச்சு கொஞ்சமாச்சு திருந்து இருக்கலாம், இல்லைன்னா பேசுறதாச்சு கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா திமுக அது மாதிரி பண்ணாங்களான்னா அதுதான் கிடையாது. தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த திமுக காரங்களுக்கு நாக்குல சனி, அதனாலதான் இது மாதிரி பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறாங்க, இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது 100க்கு 100 உண்மை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனையே இன்னும் முடிக்க காணோம். அதுக்குள்ள திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை போய் மாட்டின்னு இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இந்த திமுகவும் மாட்டின்னு இருக்கு. தயவு செய்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் பேசிய பழைய வீடியோக்கள் ட்ரெண்ட் செய்யப்படுவது குறித்து செய்தியாளர்கள் மத்திய சென்னை எம்பியும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளருமான தயாநிதி மாறனிடம் கருத்து கேட்டனர். நம்மளுடைய தமிழக ஊடகவாதிகள் இப்படி ஒரு கேள்வியை எம்பி தயாநிதி மாறன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலையில்லா முடித்திருத்துனர் பூனையை பிடித்து சிறைப்பாராம், அதே போலத்தான் இவர்கள் ஏதாவது ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த ஐடி விங், அதிலும் தேசிய அளவில் இந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை பெரிதாக்கி பூதாகரமாக்கி அதில் பலன் பெறலாம் என்று நினைக்கிறார்கள். அது எடுபடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சபா, அந்த பத்திரிகைக்காரங்க கேட்கறதே அதுதான். நீங்கெல்லாம் பேசினா பழைய வீடியோஸ்களை இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டா நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்றாரு, பழைய வீடியோஸ் ட்ரெண்ட் பண்றாங்க, பழைய வீடியோஸ் எல்லாம் ஏன்பா ட்ரெண்ட் பண்றாங்க, புதுசா ஒரு கண்டென்ட் தரப்பா, இதை ட்ரெண்ட் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புதுசா ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாரு. என்ன தயா சார் இதெல்லாம்? சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்ட மாதிரி பழைய பிரச்சனையை பத்தி ஒரு கருத்து கேட்டா புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுல போய் மாட்டிக்கிறாரு நம்முடைய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள். இப்படி ஒரு விஷயத்தை இவர் பேசியிருக்காரு. இதை பார்த்த அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார், வச்சு செஞ்சிட்டாரு. அவர் என்ன செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களா பாருங்க. திமுக எம்பி தயாநிதி மாறன் கூறிய அந்த சொல்லாடல் அந்த தொழிலை செய்பவர்களை சமூக ரீதியாக இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாக சர்ச்சை வெடித்துள்ளது. தொழில் ரீதியாக அல்லது மொழி ரீதியாக ஒருவரை இழிவுபடுத்துவது திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு கைவந்த கலையாக உள்ளது என்று
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தயாநிதி மாறன் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக நமது வட இந்திய சகோதர சகோதரிகள் மீது தனது வசைகளை பரப்புபவர்களையும் எதிர்வினையாற்றுபவர்களையும் வேலையில்லா முடித்திருத்தும் வேலை செய்பவர்கள் என்கிறார். இந்த தொடர்ச்சியான இழிவுபடுத்தும் பேச்சுகளால் தேர்தல் தோல்வியின் தொடர்ச்சியான சமிஞை கூட இந்தியா கூட்டணி தலைவர்களின் உறுதியை அசைப்பதாக தெரியவில்லை என்பது தெளிவாகிறது. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கழுகு பார்வையோட தான் இந்த திமுகவை பார்த்துட்டு இருக்காரு. யாரு எப்போ லூஸ் டாக் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரமா பார்த்து சரியா நம்முடைய திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் போய் மாட்டிக்கினாரு. எப்போதும் போல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, தயாநிதி மாறன் அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு இந்திய அளவுல அந்த விஷயத்த பரப்பிட்டாரு. திமுகவுடைய முகத்தை கீச்சு தொங்க விட்டாரு. அதை பார்த்த பாஜகவுடைய தேசிய ஐடிவிங் பொறுப்பாளர் திரு அமித் மால்வியா தயாநிதி மாறன் அவர்களை பயங்கரமா கண்டிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாரு. அதையும் கொஞ்சம் பாருங்களேன். அண்ணாமலையின் பதிவை பகிர்ந்து தயாநிதி மாறனை விமர்சித்துள்ள பாஜக தேசிய ஐடிவிங் பொறுப்பாளர் அமித் மால்வியா, ஓபிசி பிரிவை சேர்ந்த விஸ்வகர்மா சமூகத்தை மேம்படுத்த பிரதமர் மோடி உழைத்து வருகிறார். ஆனால் இங்கே திமுக எம்பி தயாநிதி மாறன் வேலையற்ற பார்பர்கள் என்று அவதூறான வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை இழிவுபடுத்துகிறார். சனாதன தர்மத்தை அழிப்பதாக சபதம் செய்துவிட்டு இந்திய கூட்டணி தலைவர்கள் இப்போது ஓபிசி மக்களை அவமதிக்கிறார்கள். ஓபிசி மக்களின் உரிமைகளை மறுத்த மம்தா பானர்ஜி போன்றவர்களின் மௌனம் புரிகிறது. ஆனால் ஓபிசி அரசியலுக்காக வருந்து கட்டி வரும் நிதிஷ்குமாரும் ராகுல் காந்தியும் எங்கே? அவமானம் 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 அப்படிங்கிற மாதிரி அமித் மால்வியா அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களை கண்டித்து, திமுகவை கண்டித்து, புள்ளி வச்ச கூட்டணியை கண்டித்து இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எது நடக்கக்கூடாதுன்னு இந்த திமுக காரங்க ஆசைப்படுறாங்களோ அதுதான் நடக்குது. எது செய்யக்கூடாதுன்னு இந்த திமுக காரங்க ஆசைப்படுறாங்களோ அதை இந்த ஊபிசிகள் செஞ்சிடறாங்க. தொடர்ந்து நான்சிங்லயே போய் நிக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. தேர்தலுக்கு இன்னும் முழுசா 4 மாசம் கூட கிடையாது. அதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல, சுத்தமா யூகிக்கவே முடியல. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த மாசம் ராமர் கோயில் ஓபனிங் இருக்கு. பிரபு ஸ்ரீ ராமர் அவர்களை பற்றியோ, சீதாதேவி அவர்களை பற்றியோ, ராமாயணம் பற்றியோ, அதுக்கப்புறம் அயோத்தியாவை பற்றியோ, இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் ராமரை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா நாங்க ஷேர் பண்றோம் சொல்லிட்டு ஊபிஸ்களே ஷேர் பண்ணிட போறீங்க. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அப்புறமா அதையும் இந்த பாஜக காரங்க ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் சப்டைட்டில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரே அடியா இந்த புல் வச்ச கூடையில இருந்து திமுகவை தூக்கிடுவாங்க. சோ தயவு செய்து ஊபிஸ்களே உங்களுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருங்க. ராமர் கோயில் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இத மாதிரியான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல வாய் மட்டும் விட்டுறாதீங்க. திமுகவுடைய எதிர்காலமே ஊபிஸ்களா இப்ப உங்க கையில தானே இருக்குது. திமுக எதிர்காலமே உங்க கையில தான் இருக்குது. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.